தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக எல்இடி எப்படி ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாட்டம் டு டாப் எப்படி ஆஃப் பண்ணுறது, அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக எப்படி ஆன் பண்ணிட்டு அதே கோடிங்கில் எப்படி ஒன் பை ஒன்னாக ஆஃப் பண்ணுறது, அதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸை பார்த்துருப்போம். இது இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தடு ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் ஓகேவா 8 LED ஆன் ஒயில் லூப் டாஸ்க் 15 நம்ம போட்டுருங்க. அதில் இன்ட்டு n = 0 வாய்ட் செட்டப்பு ஓப்பன் ஒயில் க்ளோஸ் ப்ராக்கெட்டு ஒயில் ஆஃப் n < 7 பின் மோடில் n, அவுட்புட் n++ void loopல n = 0 while n < 7 digital write n, high for loopல என்ன பண்ணியிருந்தேன் அதே தான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே delay 1000 n++ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, while loop எப்படி யூஸ் பண்ணுறது இல்லை for loop எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி சி ப்ரோக்ராமுக்கான வீடியோ லிங்க் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். while of n greater than equal to 0 digital write n, low delay 1000 n minus இப்படி நான் என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அந்த கோடிங்கை வந்து நான் எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணிட்டேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி கொடுத்துட்டேன். எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுத்த உடனே என்ன ஆகும், கோடிங் வந்து கம்பைலிங் ஆகும். கம்பைலிங் ஆகிட்டு டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சிமுலேஷன் ஃபைலில் போய் அவுட்புட் பார்க்கலாம். ஏன்னா அந்த கோடிங் வந்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸாக போட்டு சொன்னால் உங்களுக்கு அவுட்புட் வரும் வராது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். நான் ARDUINO பொறுத்த வரைக்கும் ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா எந்த டைமில் நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து அது அப்டேட் ஆகிக்கும். இப்போ நான் ஸ்கெட்ச் பண்ணுறதுனால இந்த இப்போ இருக்க கோடிங் வந்து அப்டேட் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்பைலிங் ஸ்கெட்சுன்னு வந்துருக்கு. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் கோடிங்கை ஓப்பன் பண்ணிட்டு ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு நம்ம டாஸ்க் 15 தானே பார்த்துட்டு இருக்கோம் ஒயில் லூப்பில். அப்போது ஒயில் லூப் டாஸ்க் 15 அதாவது டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே விடுவேன். இப்போ ஓகே விடுது. இப்போ நான் கோடிங் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணால் என்ன ஆகும், அதே ஃபார் லூப்பில் பின் டிஃபைனில் நம்ம எதில் பண்ணமோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும். நமக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் என்ன பண்ணுறது, ஃபார் லூப் ஒயில் லூப்லாம் இல்லை எனக்கு ஃபார் லூப் ஒயில் லூப் வேண்டாம், நான் பின் டிஃபைனை வச்சே போடலாம்னாலும் நீங்கள் பின் டிஃபைனை வச்சே போடலாம். ஓகே, எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு எல்டியோ ஆன் ஆகும். இப்போ நீங்கள் டைமிங்கை பார்த்தாலும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அனிமேட்டிங் இங்கே மவுஸ் வந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. மவுஸ் இங்கே உள்ளே கொண்டு வந்துங்க. அப்போ அனிமேட்டிங் அப்படின்ட்டு 07 இங்கே 8 செகண்ட்ஸ் வரப்போ எனக்கு என்ன ஆயிரும், 8 செகண்ட்ஸ்லேருந்து மறுபடியும் 10 செகண்ட்ஸ் அப்போ 18 செகண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு எல்டியோ ஆஃப் ஆகும். ஆனால் அதில் என்ன பண்ணுங்க டிலே வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். 1000 தான் யூஸ் பண்ணிக்கலாம். 1 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு again ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கோடிங்களா இதில் வந்து நான் டிலே யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, உடனே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், டிலே எடுத்துகிட்டு வந்து Ctrl+C என்டர் அமுத்திட்டு Ctrl+V கொடுத்துட்டு ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிடுச்சு 10,000. அப்படி இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, டிலே வந்து 10 செகண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஓகேவா, இப்போ டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கோடிங் ஒரு டைம் காமிச்சிருந்தேன். இப்போ 1 by 1 ஆன் ஆகிக்கிட்டே வருது. ஓகேவா, இது ஏற்கனவே ப்ளே பண்ணது அப்படியே ப்ளே பண்ணவங்களே இருக்கட்டும். இப்போ 1 by 1 ஆன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆன் ஆகிட்டு எகெயின் 1 செகண்ட்ஸில் என்ன ஆகிடும், ஆஃப் ஆகிடும். ஓகேவா, 8th எல்டி வந்து 1 செகண்ட்ஸ்லேயே ஆஃப் ஆகிடும். அப்போ நம்ம அதை தான் மாடிஃபை பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 1 செகண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆகும் பாருங்கள், இந்த எல்டி ஆஃப் ஆகிடுச்சா. இப்போ இதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்துச்சு ஆஃப் ஆகணும். அப்போ நம்ம சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டு எகெயின் நான் ப்ளே பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், 1 by 1 ஆன் ஆகும். ஓகே, அனிமேட்டிங் வச்சுக்கோங்க. அப்போ 1 செகண்ட்ஸ் ஒரு எல்டி, செகண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு எல்டி, இந்த மாதிரி 1 by 1 ஆன் ஆகிக்கிட்டே வரும். எப்போ எனக்கு 18 செகண்ட்ஸ் வருதோ அப்போ தான் அந்த எல்டி ஆஃப் ஆகும். போன டாஸ்க் மாதிரி உங்களுக்கு ஆஃப் ஆகாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அனிமேட்டிங் அப்படிங்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 11 பார்த்தீங்களா, எல்டி எதுவுமே ஆஃப் ஆகலை. ஏன்னா நம்ம போன டைமில் வந்து என்ன பண்ணலாம், டிலே யூஸ் பண்ணல, அதனால் உடனே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 18 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன ஆகும், 1 by 1 ஆஃப் ஆகும். இப்போ 13 தான் வந்துருக்கு. அடுத்து 14, 15, 16, 17,
1890. ஓகேவா? அப்போ 1 by 1 ஆஃப் ஆகும். ஓகே, அந்த கோடிங் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 ஆஃப் ஆகிட்டு 1 by 1 ஆன் ஆகும். இதை வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன், லாஸ்ட்டாக டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.